மாமாவை போட்டு தள்ளிட்டா கடனே இருக்காதுக்கா என்று 80 லட்சத்துக்காக அப்பாவி கணவனை தீர்த்து கட்டிய கொடூர மனைவி. கிருஷ்ணகிரி அடுத்த குருபரப்பள்ளி அருகே எண்ணெய்கோள் புதூர் பக்கத்துல கடந்த 21ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவுல இருசக்கர வாகன விபத்துல சிக்கி உயிருக்கு ஒரு நபர் போராடி கொண்டிருப்பதா போலீசாருக்கு தகவல் கிடைக்கவே சம்பவ இடத்துக்கு சென்று உயிருக்கு போராடிட்டு இருந்தவரை ஆம்புலன்ஸ் மூலமா மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கும் அதுக்கப்புறமா மேல் சிகிச்சைக்காக தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சு விசாரணை நடத்திட்டு வந்தாங்க. இந்த விசாரணையில விபத்துல சிக்கியவர் அதே பகுதியை சேர்ந்த ரகுபதி அப்படின்றது தெரிய வந்திருக்குது. இந்த நிலையில தான் ரகுபதியோட மனைவி சந்திரா அப்படின்றவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில இது விபத்து அப்படின்ற மாதிரி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குதாமா. அதுக்கப்புறமா ரகுபதியோட உறவினர்கள் மருத்துவமனை வாசல்ல யார் இவரை அடிச்சு போட்டது, விபத்தை ஏற்படுத்திட்டு சென்ற வாகனத்தை ஏன் இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கீங்க அப்படின்ற மாதிரியா கேட்கும் பொழுது விபத்தை ஏற்படுத்திய காரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அந்த காரை ராஜா அப்படின்றவர் தான் ஓடிட்டு வந்திருக்காராமா அப்படின்னு தெரிய வருது. ராஜா அப்படின்றவரு வேற யாரும் கிடையாது, ரகுபதியோட மனைவியோட தம்பி தான் அப்படின்றது தெரிய வருது. உடனடியா ரகுபதியோட மனைவி சந்திராவையும் அவங்களோட தம்பியான ராஜாவையும் அழைத்து விசாரணை செய்ததுல போலீசாருக்கு பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்திருக்குது. அதாவது சந்திராவோட தம்பியான ராஜாவுக்கு டீச்சர் லாரி வாகனம் ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக தன்னோட அக்கா கிட்ட கடன் கேட்டிருக்காங்களாமா. அதுக்கு அவங்க அக்கா தன்னோட கணவர் பேர்ல எடுத்தா சந்தேகம் வராது அப்படின்ற மாதிரியா பிளான் பண்ணி தன்னோட கணவர் பேர்ல லட்சங்களா கடனை வாங்கி 2 சொகுசு கார்களையும் ஒரு ஈச்சர் லாரியையும் வாங்கி கொடுத்திருக்காங்களாமா. அதுக்கப்புறமா மாதம் ராஜா தவணை கட்ட தவறுனதுனால ரகுபதிக்கும் சந்திராவுக்கும் இதுக்கிடையில சண்டை வந்துட்டே இருந்ததாமா. உடனடியா ராஜாவும் சந்திராவும் திட்டம் போட்டு மாமா உயிரோட இருந்தாதானே கடன் இருக்கும், மாமாவை போட்டு தள்ளிட்டா கடனும் க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு திட்டம் போட்டு இப்படி ஒரு இருக்காங்களாமா. மேலும் இது விபத்து அப்படின்னு நம்ம வழக்கு பதிவு செஞ்சுட்டா அதுக்கான இன்சூரன்ஸ் பணமும் வரும், அதையும் நம்மளே எடுத்துக்கலாம்க்கா அப்படின்ற மாதிரியா ராஜாவோட அக்காவோட சந்திரா, ராஜாவோட நண்பர் ஒருத்தர் அப்படின்னு 3 பேர் இந்த ஒரு கொடூர பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்குது. இதையடுத்து இப்ப 3 பேரையுமே போலீசார் கைது செய்து அதிரடியான விசாரணையை நடத்திட்டு வராங்க.